சார் சமீபத்தில் பார்த்த லக்கி பாஸ்கர் அப்படின்ற படம் நிறைய பேர்த்த கவர்ந்துச்சு. ஆக்சுவலாக துல்கர் சல்மான் வந்து ஃபகத் ஃபாசில் அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேரை வாங்கினாரான்னா இல்லை. நீங்கள் ராம்கியோட படத்தில் அவரோட ஆரம்ப காலத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இணைந்த கைகள் இருந்தால் எப்படி எல்லாம் வந்தார் அப்படின்ட்டு. ராம்கியோட நடிப்பு உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு அந்த படத்தில் பார்க்குறப்ப? எல்லாருக்கும் வர்ற காதல் அவருக்கும் வந்துச்சு. ஸோ அப்போ அந்த நேரத்தில் ராதிகா வீட்டில் அந்த காதலுக்கு வந்து பெருசாக எதிர்ப்பு இருந்துச்சு. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு யுகத்தில் சினிமாவும் ஃபாஸ்ட் ஃபுட்டாக மாறிடுச்சு. அவ்வளோதான். ஒரு அழுத்தமான கதையோ ஒரு அழுத்தமான கேரக்டரோ நான் காலம் முழுக்க பேசப்படுகிற கேரக்டரோ இல்லாமலே போயிடுச்சு. விடுதலை 2 வரப்போகுது. அந்த படம் ட்ரெய்லர்லேயே நிறைய அரசியல்கள் பேசியிருந்தாங்க. வெற்றிமாறனுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. அவருடைய கொள்கைகளை படத்தில் சொல்வதே அவர் எந்த காலத்திலையும் விட்டதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் படத்தில் இது போன்ற வசனங்கள் இல்லைன்னா தான் அதை நம்ம கேள்வி கேட்கணும். இதெல்லாம் இருக்கும் கட்டாயமாக. படத்தில் பார்க்கும்போது இன்னும் ஒரு தீவிரமான அரசியலை அவர் பேசியிருப்பாருன்னு நம்ம நம்பலாம். சமீபத்தில் பார்த்த லக்கி பாஸ்கர் அப்படின்ற படம் நிறைய பேர்த்த கவர்ந்துச்சு. பெரிய ப்ரொமோஷன்லாம் அந்த படத்துக்கு பண்ண மாதிரிலாம் தெரியல. ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு போச்சு. ஆனால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? படம் பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலாக நம்ம ஹர்ஷத் மேத்தாவை பற்றிலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால எனக்கு அந்த கேரக்டரை வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு பார்க்க முடிஞ்சுது. இன்னொன்று வந்து நம்ம பேங்க்கில் போடுற பணம் பாதுகாப்பாக இருக்கான்னா இல்லைங்கிற அதிர்ச்சியே நமக்கு இப்போ தான் தெரியுது. நம்ம பணத்தை எடுத்து ஆளாளுக்கு ரொட்டேஷன் விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. பட் அன்னைக்கு வந்து இந்த கதை நடக்கிற காலகட்டத்தில் பணமாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் பண்ணிக்கலாம். ஆமாம், ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே நீங்கள் கேஷாக கொடுக்க முடியாது. அப்படி ஒரு திட்டம் இங்கே வந்துருச்சு. அதனால் இப்போ ஏமாத்துறது குறைஞ்சிருக்கலாம். பட் இப்படிலாம் ஏமாத்திருக்காங்களாங்கிறத நினைக்கும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் நம்ம பணம் இது வந்து வெளியில் போயிருச்சுன்னா திரும்ப நம்மகிட்ட வருமாங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிற படமாக அது இருந்துச்சு. சார் சேம் டைம் அந்த படத்தில் நிறையா கேரக்டர்லாம் இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும், துல்கர் சல்மானோட ரோல் அந்த படத்தில் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலாக துல்கர் சல்மான் வந்து ஃபகத் ஃபாசில் அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேரை வாங்கினாரான்னா இல்லை. வெளி மாநிலங்கள்லையும் சரி. இப்போ ஃபகத் வந்து இந்த ஆல்மோஸ்ட் தென்னிந்தியாவில் எல்லா லாங்குவேஜ்லையுமே நடிச்சிட்டாரு. எல்லா இடத்துலையுமே அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் வந்துருச்சு. பட் துல்கர் வந்து அதே காலகட்டத்தில் வந்தவர், அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகரனுடைய மகன். அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஃபகத் அப்பா, இவர் ஒரு பெரிய நடிகருடைய மகன். பட் இவர் ஏன் வர முடியல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த படம் வந்து அப்படியே டோட்டலாக அவருக்கு ஒரு வேற ஒரு பேரை வாங்கி கொடுத்துருச்சு. ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தார் சார். பொதுவாக ஒரு படத்தில் ஒரு கேரக்டரை பார்க்குறப்ப ஒரு பயம் இருக்குல்ல சார், கண்டிப்பாக ஏமாற்றிட்டு போயிடுவான், கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்தால் குத்துவான் இருக்கும். ஆனால் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கேரக்டர் வந்து எழுதியிருந்தாங்க படத்தில். அதை ராம்கி பண்ணியிருந்தாரு. நீங்கள் ராம்கியோட படத்தில் அவரோட ஆரம்ப காலத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இணைந்த கைகள் இருந்தால் எப்படி எல்லாம் வந்தார் அப்படின்ட்டு. ராம்கியோட நடிப்பு உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு அந்த படத்தில் பார்க்குறப்ப? அதை எனக்கு அதில் வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா ராம்கியோடைய முடி தான். இப்போ அவர் வயசுக்கு ஹேர் ஸ்டைலுக்கு பேரெல்லாம் ஒரே மாதிரி வழுக்க விழுந்துருக்குண்ணா. ஆனால் அவருக்கு அந்த முன்னெற்றிலேருந்து ரொம்ப அழகாக இருக்கும் அவர் ஹேர் ஸ்டைலு. பழைய படத்துலேருந்து சரி இப்போ வரைக்கும் அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. அது எப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வந்து நமக்கு உண்டு. அதே மாதிரி வந்து அவர் வதன்னு வர்ற படங்கள்லாம் ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா இந்நேரம் நமக்கு அழுத்து போயிருப்பார். அவரும் வந்து ரொம்ப கண்ணாம்னான் படங்களில் நடிக்கிறது இல்லை. ரொம்ப அழகாக ஒரு நல்லதாக அவருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் வந்தால் பண்ணுறாரு. நிறைய கேப் விடுறாரு. ஸோ அது ஒரு ப்ளஸ். இந்த படத்தில் வந்து நம்ம அவர் கேரக்டர் ரொம்ப ரசித்ததுக்கு அது ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ சேம் டைம் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் பார்க்குறப்ப அந்த செந்தூர பூவே இங்கே தேன் சிந்தவான்னு அந்த பாட்டு பாடுறப்பெல்லாம் பெரிய ரசிகர்கள் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களே சார். அவருடைய கரியர் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகலையா, இல்லை அவரே வேணாம் நம்ம ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு ஒதுங்கிட்டாரா? அதுக்கு என்ன? அதான்ப்பா, எல்லாருக்கும் வர்ற காதல் அவருக்கும் வந்துச்சு. ஸோ அப்போ அந்த நேரத்தில் ராதிகா வீட்டில் அந்த காதலுக்கு வந்து பெருசாக எதிர்ப்பு இருந்துச்சு. அவங்க வந்து அது அந்த காதலை வந்து வரவேற்கலை. அது அதன் காரணமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்படியே மெல்ல ஒரு சினிமாவிலேருந்து ஒதுங்கினார். ஸோ அது ஒரு காரணமாக இருந்திருக்கும். அவர் ஒதுங்காமலே நடிச்சிட்டு இருந்தாருன்னா இன்னும் கூட நிறைய படங்களில் அவர் நடிச்சிருக்கலாம். அவரே வந்து இந்த குடும்ப பிரச்சனையினால கொஞ்சம் அவர் ஒதுங்கினதாக தான் நான் சார். இப்போ நிறைய படங்களில் துணை நட்சத்திரங்கள் அவங்களோட ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆனால் சமீபத்தில் வரக்கூடிய பெரிய படங்கள் இருக்குல்ல சார், அதில் அவங்களுடைய கேரக்டருக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்லை, அல்லது அவங்க இருக்க எல்லாமே போயிடுறாங்கல்ல. அதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதுக்கு என்ன காரணம்? இல்லைங்க, குணச்சித்திர நடிகர்கள்னு ஒரு காலத்தில் இருந்தாங்க. இப்போ வி.கே. ராமசாமி எல்லாம்
நீங்கள் அவரை மாதிரி ஒருத்தரெல்லாம் இப்போ நினச்சி பார்க்க முடியுமா? இப்போ சமீபத்தில் மறைஞ்சார் டெல்லி கணேசன். அவங்கெல்லாம் என்ன மாதிரி படங்கள் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அற்புதமாக படங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கான கேரக்டர்லாம் இப்போ வர்ற படங்களில் இருக்கான்னா பெரும்பாலும் இல்லை. இப்போ வர்ற படங்கள் எல்லாமே அடித்தடியாக இருக்குது. அடித்தடி 4 பாட்டு 4 ஃபைட்டு, நடுவில் அதை கோக்குறதுக்கு ஒரு கதை, அவ்வளோதான். அது இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப சினிமாவே ஒரு மலினமாக்கிட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு யுகத்தில் சினிமாவும் ஃபாஸ்ட் ஃபுட்டாக மாறிடுச்சு. அவ்வளோதான். ஒரு அழுத்தமான கதையோ ஒரு அழுத்தமான கேரக்டரோ நான் காலம் முழுக்க பேசப்படுகிற கேரக்டரோ இல்லாமலே போயிடுச்சு. நல்ல வேளையாக இந்த சரண்யா பொன்வண்ணன், MS பாஸ்கர், இந்த மாதிரி கொஞ்சம் பேர் கொஞ்சம் பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரியுறாங்க. அதுலேயும் சரண்யா பொன்வண்ணன் காணும். இப்பெல்லாம் முன்ன மாதிரி நடிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. இப்போ அவங்களுக்கான கேரக்டரும் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக சரண்யா பொன்வண்ணன் நடித்த ஒரு படம் பார்த்தேன், டக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. இது பிரதர்னு ஒரு படம். அவங்க மேலே இருந்த மரியாதையெல்லாம் கெடுக்கிற மாதிரி ஒரு படம். அப்போ அவங்களுக்கு ஒரு ஹோப்பும் கிடையாது. படம் முழுக்க ஏதோ இங்கிலீஷ் பேசிட்டு வராங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு ஒர்த்தான கேரக்டர்லேயே அவங்க நடிக்கலை. ஸோ அந்த மாதிரி அவங்கள கெடுத்து விடுற கேரக்டராக அது மாறி போச்சு. இந்த மாதிரி நல்ல நடிகர்கள் நடிகைகள் இவங்களுக்கான டெப்தான கேரக்டர்களை இன்னைக்கு உருவாக்குறதே குறைஞ்சி போச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு படம் பார்த்தா அதில் நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் MS பாஸ்கரோட ஒரு சீன் நம்ம பேசுகிறோம். நம்ம கூட தனுஷோட ஒரு படம் பார்த்தாலும் ரகுவரன் பண்ண அந்த அப்பா ரோல் இன்ன வரைக்கும் நம்ம பேசுகிறோம். இது வந்து ஒரு சினிமாவுக்கு ரொம்ப தேவையானதும் கூட தானே சார்? இல்லைங்க, நீங்கள் வாழ்வியலை படமாக்கும் பொழுது அது நடக்கும். நீங்கள் அதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் அதிரடியான படங்களாக தான் இருக்கே தவிர ரொம்ப ரேராக தான் வந்து ஒரு குடும்ப கதையை சொல்கிற படங்கள் இங்கே வருது. அது ரொம்ப கஷ்டமாக தான் சார். இறுதியாக ஒரு கேள்வி சார், இப்போ விடுதலை 2 வரப்போகுது. அந்த படம் ட்ரெய்லர்லேயே நிறைய அரசியல்கள் பேசியிருந்தாங்க, வசனங்கள் ஆகட்டும். இதெல்லாம் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? விடுதலை 2 எது மாதிரியான ஒரு படமாக வர வாய்ப்புகள் இருக்குது? இல்லை, வெற்றிமாறனுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. அவருடைய கொள்கைகளை படத்தில் சொல்வதே அவர் எந்த காலத்திலையும் விட்டதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் படத்தில் இது போன்ற வசனங்கள் இல்லைன்னா தான் அதை நம்ம கேள்வி கேட்கணும். இதெல்லாம் இருக்கும் கட்டாயமாக. படத்தில் பார்க்கும்போது இன்னும் ஒரு தீவிரமான அரசியலை அவர் பேசியிருப்பாருன்னு நம்ம நம்பலாம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்து நன்றி. நன்றி.